என்னடா சொல்ற நீ? பக்கவாதம் வந்து படுக்கையில விழுந்துட்டாரே, ஒரு ஆட்டம் ஆட்டி வைக்கலாம் நினைச்சே. நம்மள ஏமாத்தி அந்த மனுஷன் இப்படி செய்வார் நினைக்கலையேடா. அக்கா, புலி பதுங்கிறது மறுபடியும் பாயறதுக்கு தான் நான் உன் புருஷனுக்கு புரிய வைக்கிறேன். அந்த கிழவன் போட்ட ஃபிட்டிங்க்கு நான் கட்டிங் கண்டுபிடிச்சிட்டேன். தாகமா இருக்கு. தண்ணி தண்ணி. டேய், வீட்ல யாரும் இல்லையாடா? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்கடா. யார் அவன்? கோமாளி மாதிரி இருக்கா? அப்படிலாம் சொல்லாதக்கா. மாமாவுக்கு சீக்கிரம் குழி தோன்றதுக்கு இல்ல சீக்கிரம் குணமாக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து பவர்ஃபுல் டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸ்வாகத் சுஸ்வாகத். குட் மார்னிங் ரேணுகா மேடம். ஆப் கைசா ஹே? நான் நல்லா இருக்கிறேன். நான் ஒன்னும் கோமாளி இல்ல, நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கிற பேமானி ஜாம் சக்கா. நான் கஸ்மாலா என்ன பத்தி மேடத்தாண்ட ஒண்ணு சொல்லியா? அதான்க்கா, இவர் மருந்த சாப்பிடுறவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், படுத்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே மாட்டான். நாம போட்ட பிளானுக்கு ஏத்த வைத்தியர். டாக்டர் ஹிட், பேஷண்ட் ஃபட். டேய், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுற யாராவது தண்ணி கொண்டு வாங்கடா. உன் தாகத்தை தீக்கிறதுக்கும் வியாதியை குணமாக்கறதுக்கும் ஊரெல்லாம் தேடி ஒரு டைனமிக் டாக்டரை புடிச்சிட்டு வந்திருக்கா என் தம்பி. என் பேர் கஜபதி. என் வைத்தியம் ஹோமியோபதியும் இல்ல, அலோபதியும் இல்ல, அதோ கதி. இது யான தந்தத்தையும் சந்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி வீரப்பன் கையால செஞ்ச தடி. போக போக உனக்கு வேண்டி இருக்கான், இந்தா புடிச்சுக்கோ. ஜாம் சக்கா. எவங்க அந்த குடாக்க வைத்தியா? ஹைடெக் காலத்துல கூட ஹைதரடி காலத்து மருந்தெல்லாம் கொடுத்துக்கிறான். இதை சாப்பிட்டாருன்னா சீக்கிரமா பரலோகம் தான். ஐயா விஸ்வநாதன், குஷிரோஷிமா ஆனந்த தோஷிபாங்கிற இத நான் ஜப்பான்ல இருந்து வர வச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாத்திரையும் புல்லட் மாதிரி வச்சு வியாதிய ஜாம் சக்கன்னு குணமாக்கிடும். இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட், அதனால நானே இதை எடுத்துக்கிறேன். என்னம்மா வாய் பார்த்துக்கிறேன், வாமா. அம்மா லக்ஷ்மி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் மேல தண்ணி ஊத்திக்கிறீங்க? என் நிலைமை அப்படிமா. நீ தண்ணி கொண்டு வர ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் என்ன படுக்க வச்சு கடைசி தண்ணி ஊத்த வேண்டி வந்திருக்கும். விளையாட வரமாட்டேன்னு சொன்னியே, இப்போ விளையாடுறா. அட பாவி மவனே, ஏன்டா இப்படி பண்ண? அவன் செத்தான்னா கேஸ் ஆகி உள்ள தள்ளிடுவாங்கடா. சும்மா இருந்தானே, அவன் சாக மாட்டான். அது ஒரு வியாதி. நாங்க விளையாடுறப்பெல்லாம் வருவான், கிட்டிப்புள்ள பார்த்தாலே விழுந்துருவான். வாங்கடா போலாம். என்னடா வியாதி இது? யாரா இவன்? ராகுல் எங்க ஊருக்காரனா மாமா. ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்தவங்க. பாவம் சின்ன வயசுலயே அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. செல்லமா வளர்த்த அவங்க அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செத்தாங்க. நல்லா படிச்சிருக்கான். பங்காளி பசங்க ஆஸ்தி மொத்தத்தையும் சுட்டி விட்டானுங்க. அவங்களோட சண்டை போட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு எப்பவும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ராகுல், இவர் எங்க அக்கா வீட்டுக்காரரு. உன்னை பத்தி எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். வா ஏந்திரி, மெதுவா பாத்து. வேலைக்காரங்களையும் சொந்தக்காரங்க மாதிரி ஐயா எங்களை பாத்துக்கிட்டதாலதான் வேற எங்கேயும் போகாம நாங்க இங்கேயே வேலை செஞ்சோம். இப்ப எங்கம்மா போறது? என்ன பண்ண சொல்ற? குத்தகைக்கு எல்லா நிலத்தையும் கொடுத்துட்டோம். வெளி வேலையை பாக்குறதுக்கு என் தம்பியும், வீட்டு வேலையை பாக்குறதுக்கு லட்சுமி இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீட்டுல ஒரு வேலை இல்ல, கிளம்புங்க. ஏண்டா ரங்கா, எங்கடா கிளம்பிட்டீங்க? அம்மா வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஐயோ ஐயோ ஐயோ, என்கிட்ட சொல்லமா? அக்கா ஏன் இப்படி செஞ்சதே? வா ஏக்கா, ஏக்கா வாடா தம்பி வா. இவங்களை வேலையை விட்டு எடுத்துட்டியாமே? எடுத்துட்டேன். டெம்பரவரியாவா இல்ல பர்மனண்டாவா? பர்மனண்டா தான். அதானே பார்த்தேன். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை உள்ள கூட்டு வந்தேன். போங்க போங்க போங்க. அண்ணி, அண்ணி என்ன பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு? நல்லபடியா இருந்துச்சுங்க அண்ணி. ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச? வந்துட்டேமா. என்னடி அப்படி பாக்குற? இந்த சாமான எல்லாம் உங்க அப்பா வந்து தூக்கிட்டு போய் உள்ள வைப்பா. ஏண்டி கொய்யனுக்கு பக்கவாதமாமே? தொண்டையில ஏதாவது தண்ணிக்கு இறங்குதா இல்ல துளசி தண்ணி ஊத்த வேண்டியதானே? பஸ்ல வந்து களைச்சு போயிருப்ப. உள்ளவா, புளிமட்ட வாடா. டேய் புளி மூட்டை, அத சாப்பாட்டோட சேர்த்து திங்கணும்டா. தனியா சாப்பிட்டா ருசி தெரியாது. அவனுக்கு ருசி பசி எதுவும் தெரியாதுக்கா. அள்ளி அப்படியே திணிச்சுக்குவான். ஆமா அத்த, மொத்தத்தையும் உள்ள தள்ளிட்டா வயிறு எல்லாத்தையும் கலக்கிக்கும். இது சாம்பார் தானே?
டேய் கொஞ்சம் மிச்சம் வைடா. தலையில ஏதாவது இருக்குதா உனக்கு? அவன் சாப்பிடறப்ப குறுக்கால வீசினா உன்னையவே கடிச்சிருவான். குடிச்சிடு கண்ணா, குடிச்சிடு. அக்கா, ஆ? உன் புருஷன் அதான் மாமன் இதுக்குள்ள 2-3 தடவை கொட்டிக்கிட்டு இருப்பாரு. பாவம், டிஃபன் குடுக்கறது ஒரு வழியா நிறுத்தி வச்சுட்டோம். ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் சாப்பாடு கொடுக்காம இருக்கவன் எப்படி தாங்குவாரு? அம்மா லக்ஷ்மி, பசி தாங்க முடியலம்மா, கொஞ்சம் பச்சை தண்ணியாவது குடுமா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டீங்க, இன்னும் 2 நிமிஷம் பொறுத்துக்குங்க. அவங்க சாப்பிட்டு எழுந்திருக்கிட்டோம். எல்லாம் என்னோட தலை எழுத்துமா. அந்த பாவிங்க போட்ட மிச்சத்தை திங்க வேண்டியதாயிடுச்சு. என்னடி பாக்குற? எங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடுற அளவுக்கு நான் ராட்சசி இல்லடி. அவர் முதல்ல எனக்கு புருஷன், அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்பன். அவருக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டேன். இந்தா என்னங்கப்பா. நெய்க்கு பதிலா விளக்கெண்ணையும் உப்புக்கு பதிலா மிளகாத்தூளையும் போட்டிருக்காங்கப்பா. ஆமாடி, இனிமே அவருக்கு இப்படித்தான் கலந்து வைப்பேன். நெய்ய சோத்துக்கு சமமா போட்டுக்கிட்டு அதுல கொஞ்சம் குறைஞ்சாலே என்ன எப்படி எல்லாம் திட்டுவ. இப்போ கை கால் இழுத்துக்கிட்டு பக்கவாதம் வந்து இதோ இப்படி படுத்த படுக்க ஆயிட்டேன். இத பார், அவர் கேட்டதெல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருந்தா கடைசியில கேட்கறதுக்கு அந்த வாயே இல்லாம போயிடும். மாமா, இந்த விளக்கெண்ணெய் இருக்க அது மருந்து மாதிரி, மிளகாத்தூள் வைட்டமின் மாத்திரை மாதிரி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே உள்ள தள்ளனு வச்சுக்க, உன்னை புடிச்ச பக்கவாதம் எல்லாம் பறந்து போயிடும். சரிதானக்கா? கொஞ்சம் சும்மா இருடா. பட்னி போட்டா குதிரை வைக்கல திங்கிற மாதிரி பசி எடுத்தா அவரே திம்பாரு. வாடா. அழாதம்மா, அழாத. அப்பா, உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய். அப்பா. கூட்டு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நான் சாதம் மொத்தத்தையும் கூட்டு போட்டு சாப்பிட்டேன். ஏம்மா, நீ சாப்பிட்டேன்னு சொன்ன, வயிறு நிறைஞ்ச திருப்தி உன் கண்ணுல தெரியலையம்மா. இந்த அப்பா கிட்ட போய் சொல்றியா கண்ணு? அழக்கூடாதம்மா, அழ. விடிஞ்சதுல இருந்து பசியோட இருக்கும். இந்த வேளையாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு வாய் கூட மிச்சம் வைக்கலப்பா. இந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கு போடுறது கூட நமக்கு அவங்க போடுறது இல்ல. போகட்டும் விடுமா, இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டத்திலேயே பிறந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சா நம்ம வயிறு நிறையாதா? இன்னும் ஏன் இங்க இருந்து கஷ்டப்படணும்? எங்கேயாவது போயிடல வாங்கப்பா. எங்கம்மா, இந்த கை கால் வழங்காதவனை கூட்டிக்கிட்டு எங்கன்னு போவ? ஆதரவு இல்லாத பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் இளக்காரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும் உனக்கே தெரியாது. இங்க இந்த கால் வயிறு சோறாவது எதுக்காக போடுறாங்க தெரியுமா? இவங்க பேச்ச நம்ம கேட்டுக்கிட்டு இவங்க காலுக்கு செருப்பா இருப்போம்னு தான். என்ன இருந்தாலும் இது நம்ம வீடுமா, நாம ஏன் வெளியே போனோம்? கஷ்டமோ நஷ்டமோ இங்கே இருப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க ஆடுறாங்கன்னு பார்க்கலாம்.